வணக்கம் ஆனந்தி. செங்கல்பட்டு மாவட்டம் ஈசூர் வள்ளிபுரம் இடையே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் கடந்த 2 நாட்கள் பெய்த கனமழையால் தடுப்பணை நிரம்பியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பாலாறு பகுதிகளுக்கு ஏற்ப கிராமங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இந்த ஆறு விளங்குகிறது. இந்த ஆற்றில் கடந்த 2019ஆம் ஆண்டு வரை மழைக்காலங்களில் தண்ணீர் சேமிக்க இயலாமல் கடலுக்கு சென்றபடி இருந்ததினால் தடுப்பணைகள் இல்லாத காரணத்தினாலும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நிலத்தடி நீர் குறைந்து விவசாயத்திற்கு மற்றும் குடிநீர் தேவைக்கும் கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் மதுராந்தகம் ஆர்டிஓ உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்து வந்த சூழ்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஈசூர் வள்ளிபுரம் இடையில் பாலாற்றின் குறுக்கே 750 மீட்டர் நீளத்திற்கு 5 அடி உயரத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணம் கட்டும் பணி நடைபெற்று 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி இறுதியில் தொடங்கி அந்த ஆண்டு இறுதியில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது பெய்து வரும் கனமழையால் தடுப்பணைகள் முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது. அந்த காட்சியினை நம் கழுகு பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தடுப்பணை அமைந்துள்ள பகுதியில் இருந்து அதன் பின் பக்கவாட்டில் நீர்பிடி பகுதியில் உள்ள ஈசூர், ஊதூர், பள்ளிப்பட்டு ஆகிய 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலாறு தண்ணீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த நீர்மட்ட உயர்வினால் கரும்பு மற்றும் நெல் விவசாயத்திற்கு பெயர் பெற்ற இந்த பகுதி முன்பு காலத்தில் இருந்தது போக விவசாயம் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை வந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் ஆனந்த்.